சார் புரியல, அது செலவு குறையுன்றீங்க, உடல் உபாதை அதிகமாக வந்தோன்னா செலவு அதிகமாக தானே ஆகும் அப்படின்னா கரெக்டு தான். இப்போ நாம் இது வரைக்கும் 5 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா 7 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது மருத்துவ செலவு அதிகமானாலும் அதை கவர் பண்ணக்கூடியதாக அமைந்துவிடும் இல்லையா? அதுதான் நமக்கு ஒரு உபாதை வரும், ஆனால் அது செலவு அந்த விஷயத்தில் கவர் செய்யப்படும். இது 2வது. 3வது, நம்முடைய 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கான். இப்போது 10ல் இருக்கான். அடுத்தது 11க்கு வரப்போகிறான். 11, 10, 11, 10 கொஞ்சம் மாறி மாறி வருவதற்கு 12ஆம் இடத்துக்கு வரச்சே நமக்கு நாம் நினைத்த காரியம் சாதிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது 12ஆம் இடத்துக்கு வரச்சே செவ்வாய். ஆனால் எந்தெந்த நமக்கு எந்த திசை வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஆரம்பத்தில் சூரிய திசை இருக்கலாம், சந்திர திசை இருக்கலாம், செவ்வாய் திசை இருக்கலாம். அதனால் செவ்வாய் திசை நிச்சயமாக நமக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை. நம்ம இந்த காணொலியை பார்க்குறது